ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 16 மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நிஃப்டி வச்சுருக்கேன். மார்னிங் கேப் அப்பு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டானுங்க. சரி, நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல ஏப்ரல் 15 ஒரு 10:30 மணிக்கு செல் ஆர்டர் வந்துச்சு. சரிங்க, எடுத்து காட்டுறேன். நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் செக் பண்ணி பார்ப்போம். என்னைக்குன்னா நேற்று, இன்னைக்கு இல்லை நேற்று. இது இன்னைக்கு, இது நேற்று. நீங்கள் பாருங்க ட்ரேடர்ஸ், இது வந்து நேற்று கரெக்டாக ஒரு 10:15க்கு செல் ஆர்டர் வந்திருக்கு, இன்ஸ்டியூஷன் வந்திருக்கான் இந்த இடத்துல. ஆனால் கண்டினியூ ஃபர்தராக கீழே போல் சைடு வெளில வச்சு முடிச்சிட்டானுங்க. இது ஏன்னா மூமெண்ட்டு இல்லை, மார்க்கெட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் கீழே போகணும், ஆனால் கீழே போகல. அதனால் இன்னைக்கு அந்த செல்லிங் கண்டினியூவாக நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஓப்பனிங்கில் கேப் அப்பு ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் ஆகி லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டான். மார்க்கெட்டு கீழே போகும், எல்லாரும் இந்த ரேட்டை தான் ட்ராப் பண்ணி கேப் அப்பு ஓப்பன் ஆனால் ஃபர்தராக மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு ரீட்டைலர் நம்ப வச்சு சர்ன்னு இறக்கிட்டான். பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல செல் ஆர்டர் வந்தது. அந்த இடத்துல வந்த உடனே மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்திருக்கு செல் ஆர்டர், இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல இன்னைக்கு பாருங்களேன், இன்ஸ்டியூஷன், இது கிளியராக இன்ஸ்டியூஷன் தான். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் பிரிண்ட், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் சிங்கிள் பிரிண்ட்னா என்ன, பையிங் சிங்கிள் பிரிண்ட்டு, செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்னா என்ன, லேட் ஸ்பெக்னா என்ன அப்படின்னு தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த இடத்துல வந்து செல் ஆகுது மார்க்கெட்டு. கரெக்டாக பாருங்கள், திருப்பி அதே இடத்துக்கு வந்து சஸ்டனே நிற்கிறான். இந்த இடத்துல செல் ஆர்டர் வந்திருக்கு. இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கும் அதே இடத்துல தான் செல் ஆர்டர் வந்திருக்கானுங்க. ட்ரேடர்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை, நம்மளா கஸ்டமைஸாக ஓனாக ரெடி பண்ணது. என்எஸ்சிட்டு வந்து டேட்டா வாங்கி நம்மளே ப்ராசஸ், அதாவது ஹெவி டேட்டா வந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி காட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க ட்ரேடர்ஸ், கரெக்டாக 10க்கே செல் ஆர்டர் வந்திருக்கு. 11:30 மணிக்கிட்ட வந்திருக்கான். செல் ஆர்டர் வந்த உடனே ஸ்பைக் அடிச்சிருக்கான் பாருங்க. 250லேருந்து 150, 100 பாயிண்ட்டு வித்தின் 20 மினிட்ஸில் வந்திருக்கான் செல் ஆர்டர் வந்த உடனே. அதாவது இந்த இடத்துல மார்க்கெட்டு அந்த இடத்துல வந்தால் திருப்பி அடிப்பானுங்க, அடிச்சு கீழே இருக்குவானுங்க. இது ஏன் திருப்பி மார்க்கெட்டு மேலே வருதுன்னா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரேடர்ஸ். இப்போ இந்த இடத்துல செல் ஆர்டர் வந்திருக்கு, ஓகே. ஃபர்தராக ஃபுல்லாகவே கீழே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ரீட்டைலரும் வந்து சேர்ந்துருவானுங்க. இன்னைக்கு செல்லு தான்னு ரீட்டைலரும் வந்து சேர்ந்துறதுனால அவனுக்கு லிக்விடிட்டி இருக்காது. அதனால் மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிற மாதிரி ஆகி இங்கேருந்து அடிப்பானுங்க. கரெக்டாக இந்த சிங்கிள் பிரிண்ட்லேயே வந்து அடிப்பானுங்க. அவனோட ஜோனுன்னு வச்சுங்க, இது வந்து அவனோட ஜோனு, செல்லிங்கோட ஜோனு. இங்கே மார்க்கெட் எப்போ போனால் வருதோ அப்போ போனால் வந்து ஷார்ட் அடிப்பானுங்க. பாருங்க, இங்கே வந்தோன்னா சர்ன்னு வந்துட்டான் கீழே. இங்கே வந்து லிக்விடிட்டி இல்லை அவனுக்கு, செல் ஆர்டருக்கு லிக்விடிட்டி இல்லை. ஃபர்தராக கொஞ்சம் மேலே போய் இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் மார்க்கெட் இன்னும் 2 நிமிஷம் இருக்குது க்ளோஸ் ஆகிறதுக்கு. நம்ம லைவ்ல தான் சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து லைவ் ட்ரேடர்ஸ். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் எந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ இந்த மாதிரி காட்டவே காட்டாது. நம்மளாம் ஓனாக கஸ்டமைஸாக ரெடி பண்ண அப்ளிகேஷன் இது. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கணுன்னா பிசி வேணும் ட்ரேடர்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ளதுன்னா உங்களுக்கு அம்மி ப்ரோக்கர் வேணும், நெஞ்சா ட்ரேடர் வேணும், எம்சி ஃப்ரூட் பிரிண்ட் சாஃப்ட்வேர் வேணும், ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வேணும். அதை நீங்கள் செட்டப் பண்ணி வர்றதுக்கு ஒரு 10,000 15,000 ஆகிடும். சாஃப்ட்வேர்னால் வாங்கி அதுவும் இஷ்யூ, ஏகப்பட்ட இஷ்யூ வரும் இந்த டேட்டா கனெக்ட் பண்ணுறதுக்கு.
ஆனால் நம்ம சிம்பிளாக எந்த ஒரு ரீசார்ஜும் இல்லாமல் 1 மந்த் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 10K வரும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் இதை வச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இருந்து தான் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை ட்ரேடர்ஸ். உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். இந்த மொமெண்டம் இருக்குல்ல, இந்த மொமெண்டம் தான் இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆர்டர் ஃப்ளோட வேலை. ஹெவி செல்லு ஹெவி பை எங்கெங்கே வருதோ அந்த இடத்துலலாம் காட்டும், அவ்வளோதான். இது இருந்ததுன்னா நீங்கள் பிகினராக இருந்தாலும் ஓகே, இது ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க்கெட்டு லைவில் தான் காட்டுறேன். அந்த இடத்துல வந்தோன்னே எப்படி ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல செல் ஆர்டர் வந்திருக்கு. கரெக்டாக இன்னைக்கு 11:35 11:30 மணிக்கு இந்த கேண்டில் இந்த ஜோன் தான் ட்ரேடர்ஸ். இந்த ஜோனுக்கிட்ட வரும்போது தான் அடிச்சு கீழே இறக்குறானு பாருங்க. இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா மேபி கேப் டவுன் கொடுத்து இந்த கேப்பும் ஃபில் பண்ணலாம். இந்த கேப்பும் ஃபில் பண்ணலாம். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.